பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் சில்க் சிமிதா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். எத்தனை திரைப்படங்களை இணைந்து நடிச்சிருக்கிறாங்க, அந்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று வரிசையாக பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் சில்க் சிமிதா இணைந்து நடித்த திரைப்படங்கள் 1981 வெளிவந்த திரைப்படம் தான் நீதி பிழைத்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் சந்திரசேகர், CS சங்கர் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், அருணா மற்றும் சங்கர், சில்க் சிமிதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கும். இந்த திரைப்படத்தில் உள்ள அனைத்து பாடல்களுமே மிக அருமையாக, மென்மையாக, மிக அற்புதமாக கொடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் அருணா அவர்கள் ஜோடியாக இணைந்து நடித்திருப்பாங்க. திரையரங்கிலும் சரி, மக்கள் மத்தியிலும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியாக ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக நீதி பிழைத்தது திரைப்படம் அமைந்தது. சில்க் சிமிதா அவர்களும் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பார். காம்போல நிறைய பாடல்களும் சரி கேப்டனுடன் மிக அருமையாக நடிச்சிருப்பாங்க. சில்க் சிமிதா அவர்கள் நீதி பிழைத்தது திரைப்படத்தில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியான ஒரு வெற்றி. திரைப்படங்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு ஆவரேஜாக தான் அமைந்தது, நீதி பிழைத்தது. அடுத்த திரைப்படமாக 1982 வெளிவந்த பட்டணத்து ராஜாக்கள், எஸ் சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த், சங்கர், சில்க் சிமிதா மற்றும் பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியாகவும் பட்டணத்து ராஜாக்கள் என்கிற அளவுக்கு மிக அருமையாக சில்க் சிமிதா அவர்கள் கேப்டனோட இணைந்து நடிச்சிருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டும் மிக அருமையாக ஒரு துடிதுடிப்பான ஒரு திரைப்படம் தான் பட்டணத்து ராஜாக்கள். இந்த திரைப்படத்தில் ஜெயசங்கர் அவர்கள் அப்படி அந்த வீல் சேரில் வர சீனாக இருக்கட்டும், தன்னோட போராட்ட காலத்தில் கேப்டனோட கலந்து கொள்ள ஒவ்வொரு சீனும் மிக அருமையாக எடுத்திருப்பாங்க. பட்டணத்து ராஜாக்கள் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கிடைத்தது. இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே பட்டணத்து ராஜாக்களில் பாட்டு, ஃபைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் கிட்ட தான். இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. பட்டணத்து ராஜாக்கள் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பார்வையின் மறுபக்கம் என்கிற அளவுக்கு மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படம் 1982 வெளிவந்தது. பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த், ஸ்ரீபிரியா, MN நம்பியார் மற்றும் ரோஹிணி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக மீனா அவங்களும் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட பார்வையின் மறுபக்கம். தன்னோட அக்கா தங்கிங்கிற கொலை செஞ்சவங்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வெறி கொண்டு எல்லாரையும் கொல்லுவார். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபிரியா அவங்களோட அண்ணன் தம்பி தான் இருப்பாங்க. மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் பார்வையின் மறுபக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட அந்த கண் இமைகளை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட சிறப்பான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா சில்க் சிமிதா அவர்கள் பாடல்களற்றும் மற்றபடி கேப்டனோட பயணிப்பாங்க. மிக அற்புதமான ஒரு கதைகளம் கொண்ட பார்வையின் மறுபக்கம். இந்த திரைப்படமும் ஓரளவு ஆவரேஜாக திரைப்படமாக தான் அமைந்தது. பார்வையின் மறுபக்கம். அடுத்த திரைப்படமாக வெள்ளை புறா ஒன்று 1984 வெளிவந்தது. கங்கை அமரன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் மிக அருமையான கேப்டன் விஜயகாந்த், ஊர்வசி மற்றும் சுரேஷ், நளினி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல் எல்லாமே மிக அருமையாக தான் இருக்கும். இளையராஜா இசையில் மிக ஒரு சிறந்த லவ் ஸ்டோரி திரைப்படம் தான். இருந்தாலும் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே சரியாக போகலை. இருந்தாலும் இந்த திரைப்படம் அந்த படத்தை எடுத்த பட்ஜெட்டுக்கு தாண்டி முதலீடு அதிகமாக கொடுத்துருக்கு. இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அந்த திரைப்படத்தை வெள்ளைப்புறா தோல்வி திரைப்படம் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது தோல்விலாம் கிடையாது. ஓரளவு ஆவரேஜாக இந்த திரைப்படம் திரையரங்கிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல நீங்கா இடம் பிடித்த வெள்ளைப்புறா என்ற ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆவரேஜாக கொடுத்தது. ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தேனி இந்த திரைப்படத்தில் இல்லைன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் படம் பார்க்கறதுக்கு மிக அருமையான ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறாரு கங்கை அமரன், இளையராஜா இசை. வெள்ளைப்புறா ஒரு ஆவரேஜான திரைப்படம். அடுத்த திரைப்படமாக சந்தோஷ கனவுகள் 1985 RC சக்தி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நளினி மற்றும் சில்க் சிமிதா, ராஜேஷ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ராஜேஷ், கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நல்ல ஒரு நட்பாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட சிறந்த ஒரு படைப்புகளாக இந்த திரைப்படத்திலையும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அற்புதம். இந்த திரைப்படத்தில் உள்ள பாடலும் சூப்பராக இருக்கும். அனைத்து பாடலுமே மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் தான் சந்தோஷ கனவுகள். ரசிகர் மத்தியிலும் மக்கள்
மக்கள் மத்தியிலும் ஓரளவு ஒரு ஆவரேஜாக திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது. ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த சந்தோஷ கனவுகள் மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் திரையரங்கில் 60 நாள் ஓடி நல்ல ஒரு சராசரி வெற்றியை கொடுத்த சிறந்த திரைப்படமாக சந்தோஷ கனவுகள் திரைப்படம் அமைந்தது. ராஜேஷ் மற்றும் கேப்டன் காம்போ மிக அருமையாக அமைஞ்சிருக்கும். நளினியும் கேப்டனும் மிக அருமையாக இருக்கும். அதில் சில்க் ஸ்மிதா அவர்களுக்கும் மிக அருமையாக பாடலும், கவர்ச்சி நடன புயல் சில்க் ஸ்மிதா அவர்களும் மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. படத்தை பொறுத்த வரைக்குமே இரு கதாநாயகிகள் இருந்தாலும் படம் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான படமாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்த திரைப்படமாக தாய்மொழி 1992ஆம் ஆண்டு இளவரசன் இயக்கத்தில் வெளிவந்தது. இப்ராம் ராவுத்தர் அவர்கள் தயாரிப்பில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சரத்குமார், ரோகிணி, ஜெமினி கணேசன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. மன்சூர் அலியான், தாய்மொழி, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறப்பு தோட்டத்தில் தான் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியிலும் சரி மிக அருமையாக சில்க் ஸ்மிதா அவர்கள் இணைந்து நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் சரத்குமார் ஒரு காம்போருக்கும் ஃபைட் சீனும் மிக அருமையாக கேப்டன் ராஜரத்னம் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு சீனும் ஒரு விரைப்பாக மிக அருமையாக ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம். கேப்டனுக்கும் பல திரைப்படங்களில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் நட்புக்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தாய்மொழியில் நடித்து இந்த திரைப்படமும் ஒரு அவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. தாய்மொழி திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் 65 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு சராசரியான ஒரு வெற்றி கொடுத்த சிறந்த படைப்புகளாக அமைந்தது. தாய்மொழி ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி. இதில் ஒரு பாடலும் மிக அருமையாக அமைந்திருக்கும். சரத்குமார் அவர்களுக்கு அந்த கண்ணிமைகளும் மிக அருமையாக அமைந்த தாய்மொழி ஒரு ஆவரேஜான திரைப்படம். அடுத்த திரைப்படமாக சிவந்த கண்கள் 1982ஆம் ஆண்டு ராமநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சில்க் ஸ்மிதா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. சிவந்த கண்கள் என்ற ஒரு போலீஸ் அதிகாரியோட குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளை மிக அருமையாக தத்துருவமாக எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க சில்க் ஸ்மிதா கேப்டன் விஜயகாந்த் அவருடன் ஜோடியாக இணைந்து நடித்திருப்பார். இதில் உள்ள அனைத்து பாடல்களுமே மிக சூப்பர் டூப்பர் ஒரு அளவு ஹிட்டு கொடுத்தது. திரையரங்கிலும் ரசிகர் மத்தியிலும் இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. சிவந்த கண்கள் என்கிற சொல்கிற அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இதில் பாடல்கள் அனைத்துமே மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் சிவந்த கண்கள். சில்க் ஸ்மிதா அவர்களுக்கு காம்போலை பொறுத்த வரைக்கும் கேப்டனுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு நிபாடாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் பாடலும் அப்படி அமைஞ்சிருக்கு. ஃபைட் சீனும் சொல்லவே வேண்டாம். ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக 1987இல் வெளிவந்த திரைப்படம் தான் கூலிக்காரன். ராஜசேகர இயக்கத்தில் டி ராஜேந்திரன் இசையில் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. நாகேஷ் மிக சிறப்பான ஒரு திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. திரையரங்கிலும் மற்றும் மக்கள் மத்தியிலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது. இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. கூலிக்காரன் என்கிற சொல்கிற அளவுக்கு யார் 786ன்னு சொல்கிற அந்த கோட் சீனாக இருக்கட்டும், அந்த ஜெய்சங்கர் அவர்களோட நடிப்பும் மிக அருமையாக, அந்த ஜெயிலில் கேப்டன் விஜயகாந்த், பாண்டியன், இந்த பாடலும் மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் தான் கூலிக்காரன். தானும் ஒரு ப்ரொடக்ஷனில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவருடன் சில்க் ஸ்மிதா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று பார்த்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 திரைப்படங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் சிவந்த கண்கள் மற்றும் பட்டணத்து ராஜாக்கள். இதில் பார்த்தீங்கன்னா கேப்டனோட சோடியாக நடிச்சிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். திரைப்படங்கள் விடுபட்டிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.